பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க உக்ரைன். சாதாரண பயம் கிடையாது. இதுவரையிலும் இப்படி ஒரு பயம் உக்ரைனுக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் நினச்சிட்டே இருந்தார். அந்த பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். எய்ட் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டார். ஆனால் மிலிட்ரி எய்ட் அப்படிங்கிறத இன்னும் உக்ரைனுக்கு நிப்பாட்டலை. பட் எப்போ வேணாலும் மிலிட்ரி எய்டையும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி விடுவார் அப்படிங்கிற பயம் இருப்பதால் ஜெலன்ஸ்கி அவர்கள் நேராக ஐரோப்பிய ஒன்றியத்திடம் சரணடைய வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? ஜெலன்ஸ்கி அவர்களுடைய தாட் தான் என்ன? இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் புட்டின் அவர்கள் கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது இந்த யுத்தம் முடிந்து விடுமா? பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு. டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அமெரிக்காவினுடைய எய்ட் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த காலத்தில் அது தேவை தான். இந்த அமெரிக்காவினுடைய எய்டை வச்சு தான் உக்ரைனில் ஏகப்பட்ட நரேட்டிவ் அப்படிங்கிறது செட் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு தேவையான செய்திகளாக இருக்கட்டும், உக்ரைனுக்கு தேவையான உதவிகளாக இருக்கட்டும், உக்ரைனுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்காவினுடைய எய்டினுடைய ஒரு பகுதி தான். ஸோ யுஎஸ் எய்டு அப்படிங்கிறது இப்போ உக்ரைனுக்கு போகாத காரணத்தினால் 10ல் 9 உக்ரைனுடைய ஊடகங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான செய்தியை வெளியிடுவது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆன்டி ரஷ்யன் ப்ரொபகண்டா அப்படிங்கிறது தான். ஒரு செய்தியை சொல்வதற்கு காசு எதுவுமே நம்ம வாங்க வேண்டாம். ஏன்னா செய்தி எல்லாரும் பார்க்க வேண்டிய செய்தி. ஆனால் ஒரு ப்ரொபகண்டாவை பரப்பணும்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு கொஞ்சம் காசு வாங்க வேண்டியதாக இருக்கும். 10 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் அப்படிலாம் சொல்லி நிறைய ஊடகங்கள் வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒரு காசை வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா நியூஸாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு மீடியாவில் இதெல்லாம் ஏகப்பட்டது நடந்துகிட்ருக்கும். கனிம வளம் அங்கே கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படிங்கிற நியூஸு இங்கே பெருசாக பேசப்படாது. இன்னும் 10 வருடங்களில் தமிழ்நாட்டுக்கு தேவையான கனிம வளமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் யாருக்கும் பெருசாக இல்லை. இரும்பை 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இரும்பை உருக்குவதற்கு உருக்காலையே நம்ம பாறைகள் குடைந்து செய்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாறையே இனிமேல் இருக்காதுன்னு சொல்கிற செய்தியை நம்ம பேச மாட்டோம். அதை விடுத்து வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டே இல்லாத செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு டிபேட் நடத்துவாங்க. அப்போ இது ப்ரொபகண்டா மாதிரியான ஒரு விஷயம். இதே ப்ரொபகண்டா மாதிரியான விஷயம் இன்டர்நேஷ்னல் லெவலையும் நடக்கும். அப்போ இன்டர்நேஷ்னல் நடக்கக்கூடிய இந்த ப்ரொபகண்டாவுக்கு காசு யார் தந்துட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்க ஊடகம், அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா அவங்களுடைய எய்டை நிப்பாட்டிருக்கிறதுனால இந்த மாதிரியான ப்ரொபகண்டா நியூஸை பரப்ப முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு உக்ரைனுடைய சில ஊடகங்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும், சீக்கிரமாக இந்த உதவியை அமெரிக்கா மறுபடியும் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க தாய்நாட்டை பற்றியான அந்த ஒரு உறுதி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற தகவலையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பயம். தாய்நாட்டை நேசிக்காத மனிதர்கள் ஒரு நாட்டில் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். அதை விட இன்னொரு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் வர்சஸ் ஐரோப்பிய ஒன்றியம். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு புட்டின் அவர்கள் பயப்படுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் கிடையாது, ஜெலன்ஸ்கி அவர்களே நினைக்கல. கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு புட்டின் அவர்கள் பயப்பட மாட்டார். அப்படி பயப்படாமல் போயிட்டாருன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னா அவரை பயங்காட்டுறதுக்கு அமெரிக்கா தான் வேணும். ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்போதுமே ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பக்கத்தில் இருக்கணும். அவர் புட்டின் அவர்களுடைய பக்கத்தில் போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் விரும்புகிறார். ஆனால் காலத்தின் ஓட்டம் காட்சியின் நீட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இந்த ஒரு நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நெத்தன்யாகு அவர்களையே வாப்பா வந்து அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துப்பா, வெள்ளை மாளிகைக்கு வா அப்படிங்கிற அழைப்பை இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களாம் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய விசா கேன்சல் செய்யப்படும் என்கிற தகவல் இப்போது அமெரிக்கா முழுவதும் பரவி வருகிறது. அது இல்லாமல் ஏகப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை கையெழுத்து போட்டு தள்ளியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நான் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் கூட பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர், அவர் எப்போ கூப்பிட்டாலும் பேசுறதுக்கு நானும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்கிறாரு. இந்த இடத்துல 2 பேருமே பேசிக்கொண்டார்கள் என்றால் உக்ரைனுடைய நிலைமை என்னவாகும்? உக்ரைனுக்கு தேவையான பணம் எங்கிருந்து கிடைக்கும்? உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் எங்கிருந்து கிடைக்கும்? இத்தாலியிலேருந்து கிடைக்குமா? எஸ், இத்தாலியும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. 2025 நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த 2025 வரை மட்டும்தான் இத்தாலி உக்ரைனுக்கான உதவிகளை செய்யும். இத்தாலி கூடுதலான ஆயுதங்கள் எல்லாமே வாங்குறாங்களான்னு கேட்டால் எஸ் வாங்குறாங்க. ஆனால் வாங்கக்கூடிய ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுப்பது இந்த 2025 முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது இத்தாலி மட்டும் சொல்லலைங்க, பல நாடுகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம், இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ யார்கிட்ட வாங்க போகிறாங்களா? அமெரிக்கா, இஸ்ரேல்கிட்ட அவங்க ஸ்டாக்கில் நிறைய இருக்கான். அதுலேருந்து வாங்கி யாருக்கு கொடுக்க போகிறாங்களா? உக்ரைனுக்கு கொடுக்க போவதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நாட்டோ படை கொஞ்சம் பதற ஆரம்பிச்சிருக்காங்க. பால்டிக் கடலில் இன்னைக்கு நாட்டோவினுடைய கப்பற்படை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலும், நாட்டோவினுடைய ஈஸ்டர்ன் ஃப்ளீட் அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக செயல்பட வேண்டும் என்கிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பால்டிக் கடல், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேபிள்ஸ் எல்லாத்தையுமே யாரோ கட் பண்ணிட்டு போகிறாங்களாமே, அதெல்லாம் தடுப்பதற்கு வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, பால்டிக் மட்டும் கிடையாது, ஆர்டிக் ரீஜனையும் நீங்கள் என்ன செய்யணும், நார்த்தன் ஃப்ளீட்டையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கப்பா என்கிற தகவலும் இப்போது ஒரு குரலாக உயர்ந்து வருகிறது. ஏன்னா ஆர்டிக் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரஷ்யா கிங்காக நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான காய் நகரத்திலே ரஷ்யா செம்மையாக செஞ்சுட்டு இருக்கும்போது ஈஸ்டர்ன் ஃப்ளீட்டை மட்டும் நாட்டோ பார்த்தா போதுமா? அப்போ நார்த்தன் ஃப்ளீட்லாம் யார் பார்ப்பாங்க? இந்த கேள்வியுடன் உலக அரசியலினுடைய அடுத்தடுத்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிறது அங்கே என்ன செய்யப்படும்னா கனெக்ட் செய்யப்படும். இதனால தான் நிறைய நேரத்தில் டென்மார்க் அப்படி இல்லைன்னா கிரீன்லாண்ட்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி அதே கிரீன்லாண்டு மக்களிடம் ஒரு 57,000 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கொஞ்சமாக கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் அமெரிக்கர்களாக மாறிடுறீங்களா? எதுக்கப்பா நீங்கள் இந்த டென்மார்க் மனிதர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம், நாங்கள் கிரீன்லாண்டர்ஸாகவே இருந்துட்டு போயிடும்ப்பா, எங்களை விட்டுருங்கப்பா அப்படிங்கிற குரல் தான் உயர்ந்து வருகிறதாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே அமெரிக்காவாக மாறுவது, அமெரிக்கா இந்த கிரீன்லாண்டை அவங்களுடைய கையகப்படுத்துவது அப்படிங்கிறத விரும்பவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூடிய சீக்கிரம் எங்களுடைய கைக்கு கிரீன்லாண்டு சிக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பது எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை கூடிய சீக்கிரம் காலம் நமக்கு உணர்த்தும். அடுத்ததா ரஷ்யாவினுடைய நிறைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வரக்கூடிய பணத்தை உக்ரைனுக்கு கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாமே அமெரிக்க டாலரில் செய்கிறதுனால அமெரிக்காவினுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் தான் கூடுதலான தொகையும் கூடுதலான இழப்பீடும் உக்ரைனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கான ஆதரவை வாபஸ் வாங்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரீஸ் பண்ண அசட்ஸ் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பணமும் உக்ரைனுக்கு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் உக்ரைனுக்கான ஒரு பயமாக பார்க்கலாம். ஃபின்லாண்டும் உக்ரைனும் சேர்ந்து ஒரு புது ரகமான ட்ரோன் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஸ்டீல் ஈகிள் ER ட்ரோன் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்டீல் ஈகிள் ER ட்ரோன் அப்படிங்கிறது ஃபின்லாண்டினுடைய தயாரிப்பாக இருந்தது என்றாலும் இது முழுக்க முழுக்க உக்ரைனுக்கு எப்படி தேவை, உக்ரைனுடைய நிலப்பரப்பை பொறுத்து தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஸ்டீல் ஈகிள் ER ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு திருப்பு முனையாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கும் ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரிக்கு மேலே அடுக்கடுக்கான ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க உக்ரைனுடைய இந்த தாக்குதல் 80% வெற்றி என்கிற அறிவிப்பை உக்ரைன் கொடுத்திருக்கிறார்கள். உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீது ஊழல் வழக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கண்டிப்பாக அவர் குற்றம் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்றால் 10 வருட சிறை தண்டனை உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு கிடைக்கும் என்கிற தகவலையும் இன்னைக்கு உக்ரைன் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த எரியிற நெருப்புலேருந்து கொல்லி எடுத்துகிட்டு ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் வீடு பத்திட்டு எரியும் போது அங்கே இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ஓடிலாங்கிற மாதிரி உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கும்போது உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த உதவியினுடைய பணத்தை ஆட்டை போடக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ராணுவம் அப்படிலாம் சொல்லி மேஜர்ஸ்லாம் இருக்கும்போது அது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊழலை விட அதிகமான ஊழல் உக்ரைனில் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏர் டிஃபென்ஸ்க்காக கிட்டத்தட்ட 600 மில்லியன் யூரோவை ஸ்பெண்ட் பண்ண போறதா பிரான்ஸ் அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி 1400 ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறத ரென்மெட்டல் அப்படிங்கிற நிறுவனத்திடமிருந்து இத்தாலி வாங்க போறதாகவும், அப்படி வாங்கக்கூடிய இந்த ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்படலாம், ஒருவேளை உக்ரைனுக்கு கொடுக்கப்படலாம் என்கிற செய்தியும் கசிந்திருக்கிறது. கிரீன்லாண்டை அமெரிக்கா எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே பிரான்ஸும் டென்மார்க்கும் இணைந்து அவங்களுடைய ராணுவத்தை அங்கே அந்த கிரீன்லாண்டு பக்கமாக நிப்பாட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா என்கிற டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த கிரீன்லாண்டு பிரச்சனை அமெரிக்காவை யூரோப்பில் இருந்து தனிமைப்படுத்தும். அமெரிக்கா யூரோப் தனிமையாகும் போது உக்ரைனுடைய நிலைமை ரொம்ப கஷ்டத்துக்கு போய்விடும். அதை பொறுத்து தான் இனிமேல் உக்ரைனுடைய பயம் எப்படி அதிகரிக்க போகிறது என்பதை பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ஏகப்பட்ட அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.